நாளில் கடந்த வாரத்தில் நான் ஒரு காரியத்தை உங்களோடு பேசினேன். ஏன் உலகத்தில் இந்த மாதிரி தீமைகள் எல்லாம் நடக்கிறது? ரத்தம் சிந்துதல் ஒரு பக்கம், அழிவு ஒரு பக்கம், நிறைய பாதிப்புகள், மரண செய்திகள், இழப்புகள், நஷ்டங்கள், மக்கள் பயமுறுத்துகிற காரியங்கள், இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்குது. அப்போ இதெல்லாம் கடவுள் அன்புள்ளவராக இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நடக்குமா? இல்லை சிலர் கேள்வி எழுப்புவாங்க. ஆனால் கடவுள் அன்புள்ளவர் தான், அதில் சந்தேகம் இல்லை. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நீதி உள்ள தேவன். என்ன வேணாலும் நம்ம பண்ணனா அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் நீதி செய்கிற தேவனும் கூட. இந்த ரெண்டு குவாலிட்டி உள்ளவர் தான் கடவுள். ஒரு பக்கம் அன்பாக இருக்கணும், இன்னொரு பக்கம் நீதியாக இருக்கணும். ரெண்டும் இருக்கணும். வெறுமனை நீதி செய்கிறேன்னு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. ஒரு பக்கம் அன்பாக தான் நான் இருப்பேன், என்ன நடக்கட்டும்னு பாவத்தை பார்க்க பெருகி கொண்டே இருந்தாலும் சும்மா இருந்தாலும் கடவுளாக இருக்க முடியாது. சரி, ஆனால் இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வல்லமை கிரியை செய்கிறது என்று நான் சொன்னேன். ஒன்று தேவனுடைய வல்லமை, அது நமக்கு நன்மை செய்கிற வல்லமை, தேவனுடைய வல்லமை. இன்னொரு வல்லமை தீமை செய்கிற வல்லமை, அது பிசாசு, சாத்தான் என்று அழைக்கப்படுகிற அசுத்த ஆவிகள் நிறைந்த ஒரு கூட்டம். அது ஒரு சேனையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இவங்க எப்படி வந்தாங்க? ஆண்டவர் இதை ஏன் உண்டாக்குனார் என்ற கேள்வி சிலருக்குள்ளே எழும்பலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், அது ஆண்டவர் பிசாசை உண்டாக்கவில்லை, சாத்தானை உண்டாக்கவில்லை. தேவதூதர்களை, 3 பிரதான தூதர்களை ஒருவன் லூசிஃபர். அவனை ஆண்டவர் விசேஷமாக அவனை சிருஷ்டித்து வைத்திருந்தார். தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் இருந்தான். அவன் பொறாமை கொண்டு பெருமைக்கு இடம் கொடுத்து, ஆண்டவருக்கு மேலே என் சிங்காசனத்தை வைப்பேன், ஜனங்கள் என்ன தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பெருமையின் நிமித்தமாக எழும்பி அவன் ஒரு கூட்டம் தேவ தூதர்களை வஞ்சித்து, என்னால் ஆண்டவர் கோடான கோடி தூதர்களை சிருஷ்டித்து வைத்திருந்தார். கோடிக்கணக்கான மக்களை உருவாக்க போகிறார்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் கோடான கோடி தூதர்கள். அதில் பிரதான தூதர்கள் தான் மிகாவேல், கேப்ரியல், லூசிஃபர். அதில் ஒரு தூதனுக்கு, இந்த லூசிஃபர் என்கிற தூதன் தான் அவன் ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன். அவனை சிறப்பு ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்திருந்தாராம். கற்களால் அலங்காரம் பண்ணி அவனுக்கு அவ்வளோ பெரிய அவனுக்கு வல்லமெல்லாம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனால் அவன் பெருமைக்கு இடம் கொடுத்து ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். ஒரு கூட்டம் தூதர்களை சேர்த்து கொண்டான். அவங்கெல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணின போது ஆண்டவர் அவர்களை பரலோகத்திலிருந்து தள்ளிவிட்டார். அவன்தான் சாத்தானாய் மாறினான். அந்த தேவதூதன் சாத்தானாய் மாறி அவனை பின்பற்றி வந்த கோடிக்கணக்கான தூதர்கள் பிசாசின் கூட்டங்களாக மாறிட்டாங்க. அசுத்த ஆவிகள் என்று, பிசாசுகள் என்று அழைக்கப்படுவது. இந்த ஆவிகளை குறித்து தான் பைபிளில் தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ தேவர்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு நிகராக முடியாதுன்னு சொல்லி பைபிளில் நம்ம பார்க்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியணும். இந்த தேவர்கள்னு சொல்லப்பட்டதெல்லாம் யார்? அவங்கெல்லாம் பிசாசின் கூட்டம், தள்ளப்பட்டவங்க. கோடான கோடி தூதர்கள், கோடிக்கணக்கான அந்த தூதர்கள் தான் பிசாசாக இந்த மாதிரி பொய்யான தெய்வங்களாக மாறி போனார்கள் என்பது வேதத்தை வாசிக்கும் போது தெளிவாக நமக்கு தெரியும். இதை குறித்து ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வசனங்கள், ஏசாயா 28 அதிகாரம் 12 முதல் 19 வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம். சரி, இவன் தள்ளப்பட்டு சாத்தான் பிசாசாய் மாறிட்டான். இப்போ ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கிறார். உலகத்தை ஆண்டவர் சரிப்படுத்தி மனிதனை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைக்கிறார். அந்த தோட்டத்தில் வைத்தபோது அவனை சொந்த பிள்ளையாய் நேசித்து அவனோடு அவர் பழகினார். தினந்தோறும் அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் பரலோகத்தை விட்டு இறங்கி தோட்டத்தில் பிள்ளைகளை சந்திக்க வருவார். ஆதாம் ஏவாளும் ஆண்டவரோடு நடந்தாங்க, பேசினாங்க, பழகினாங்க. ஆண்டவர் அவளோடு பேசினார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தன்னுடைய சாயலில் ஆண்டவர் உண்டாக்கியிருந்தார். அவங்க தேவ சாயலில் உண்டாக்கியிருந்தார். கடவுளுக்கு எத்தனை தலைனா ஒரே தலை தான். கடவுளுக்கு எத்தனை கைகள்னா 2 கைகள் தான். அவருக்கு எத்தனை கண்கள்னா 2 கண்கள் தான். நம்மை போல
ஏன்னா அவரை போல நம்மை சிருஷ்டித்தார். வினோதமாகலாம் ஆண்டவர் சிருஷ்டிக்கலை. ஆண்டவருடைய சாயல நம்ம உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் தேவ சாயல் பெற்ற ஒரு தகப்பனுடைய சாயல் பிள்ளைகளுக்குள்ள இருக்கும்ல, அது மாதிரி அவர் நம்முடைய தகப்பன். அவருடைய சாயலில் நாம் சிருஷ்டித்து ஜீவ ஆத்மாவாக நம்மை உருவாக்கி ஆண்டவர் வைத்தார். மனிதன் கையில் எல்லா பொறுப்பை கொடுத்தார். ஆதியாகமம் 2 அதிகாரம் வாசிக்கும் போது ஆதாமிடத்தில் தான் எல்லா பொறுப்பையும் கொடுத்து, நீ ஆண்டு கொள், இந்த பூமி உனக்குரியது, உனக்காக பிரத்யேகமாக நான் சிருஷ்டித்திருக்கிறேன், அதனால் இதை நீ ஆண்டு கொள் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதாவது பூமி ஆண்டவர் உண்டாக்கி மனுஷன் கையில் கொடுத்தார். அழகான பூமியை சிருஷ்டித்து எல்லாம் மலைகள், பள்ளத்தாக்குகள், அருவிகள், பழங்கள், பூக்கள், மலர்கள், காய்கறிகள், விதவிதமாக எல்லாத்தையும் அழகாக மனிதனுக்கு தேவையானதெல்லாம் உண்டாக்கி, இது உனக்கு சொந்தம், நீ ஆண்டுகள் பலுகி பெருகுங்க அப்படின்னு ஆசீர்வதித்தார். பரலோகம் கர்த்தருக்குரியது, பூமி மனிதனுக்குரியது. மனிதன் கையில் தான் அதை கொடுத்தார். இது மனிதனுக்காகவே பிரத்யேகமாக சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால் மனிதன் வேறு எங்கேயுமே வாழவே முடியாது. இப்போ என்னென்னோ செவ்வாயில் போயிடலாமா, சந்திரனில் போயிடலாமா, குடியேறலாமா, எங்கேயுமே வாழ முடியாது. மனிதனு வாழ்கிறதுக்குன்னு தேவன் சிருஷ்டித்த ஒரே ஒரு கிரகம் பூமி தான். பூமியில் தான் மனுஷன் வாழணும். அது அவனுக்குரியதுன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறான். மற்ற இடத்துக்கு போகலாம், வரலாம், எங்கேயுமே அவங்க வாழ முடியாது. தண்ணி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், ஆக்சிஜன் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், அங்கெல்லாம் போய் வாழவே முடியாது. இது பைபிள் சொல்லுகிறது. இதை அவங்கெல்லாம் மாத்திரலாம் முடியாது. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு அப்படி தான். மனிதன் கையில் பூமியை கொடுத்து ஆண்டுகொள் சொல்லிட்டார். இப்போ மனிதனுக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டார். இது உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சுதந்திரமாக கொடுத்துட்டு தான் ஒரே ஒரு கட்டளை தான் ஆண்டவர் கொடுத்தார். இந்த தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம், புசிக்க நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள்னு ஒரு வார்னிங் கொடுத்தார். ஏன்னா ஆண்டவர் மனிதனை சுயாதீனமாக அவன் இருக்கணும், சுயாதீனமாக ஒரு அடிமை மாதிரி இருக்கக்கூடாது. அவன் ஆண்டவர் பயமுறுத்தி வச்சிருக்கலாம். அப்படி இல்லை, நீ சுயாதீனம் எல்லாம் உனக்குரியது. 2 இருக்குது, நன்மை தீமை அறிக்கு தனி கனி இருக்குது, ஜீவ விருட்சம் இருக்குது. இந்த மரத்தெல்லாம் மற்றதெல்லாம் புசிக்கலாம், இந்த ஒன்றை குறித்து ஜாக்கிரதையாருன்னு சொல்லுகிறார். அப்போ மனிதனை அடிமையாக வைக்காமல் சுயாதீனமாக ஆண்டவர் அவனை அங்கே பூமியிலே வைத்திருந்தார். இதை பயன்படுத்தி சாத்தான் பார்க்கிறான். பூமி வானத்திலேருந்து தள்ளப்பட்டுட்டான்ல, இப்போ பரலோகத்துக்கு போக முடியாது. பூமியை ஆண்டவர் கொடுத்துட்டார். அதனால் என்ன பண்ணால், ஆகாயத்திலே தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து தன்னுடைய ராஜ்யத்தை ஆகாயத்தில் வைத்து கொண்டார். அதனால்தான் வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை அப்படின்னு எபேசியர் 6:12 இந்த பிசாசனுடைய சேனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறாரு. இப்போ வான மண்டலங்கள் அவன் பரலோகத்திலையும் இருக்க முடியாது. பூமியை மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு, மத்தியில் உட்கார்ந்து கொண்டு பூமியை கவனிக்கிறான். அப்போ ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. என் பிள்ளைகள்னு சந்தோஷமாக இருக்கிறாரு. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துது. பிசாசை பார்த்தா நம்மளை பரலோகத்தை விட்டு தள்ளிட்டாரு, மனிதனுக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுத்துட்டாரு. நம்முடைய இடத்துல இந்த மனுஷன் வந்துட்டான். இந்த மனிதனை தேவனை விட்டு பிரிக்கணும், ஆண்டவரை துக்கப்படுத்தணும். என்ன தள்ளிட்டாரே, இந்த ஆண்டவரை நான் வேதனைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். அதற்கு இந்த மனிதனை அவரை விட்டு பிரிச்சுட்டா அப்படி உள்ளம் துக்கப்படும்னு சொல்லி தந்திரமாய், அதனால்தான் 3 அதிகாரத்தில் பார்க்கிறோம், சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. பிசாசு அவருக்குள்ளே நுழைஞ்சிட்டான்ல சாத்தான். அந்த சர்ப்பத்தின் ரூபத்தில் ஏவாளை வஞ்சித்தான். பார்த்தீங்களா, அவன் வஞ்சகன், ஏமாற்றுகிறவன், பொய்யை நம்ப பண்ணுகிறவன் தான் பிசாசு. நீ எதுக்கு இப்படி இருக்கிற, நீ அந்த பழத்தை சாப்பிட்டு நீயே கடவுளாக மாறிடலாம், நன்மை தீமை அறியத்துக்கு எல்லாமே வந்துடும், நீயே கடவுளாக மாறின பிறகு கடவுள் இருக்கு. பார்த்தீங்களா, சாத்தான் இப்படி பொய்யை உண்மை மாதிரி சொல்லி ஏமாற்றி வஞ்சித்து அவன் பாவம் செய்ய வச்சுட்டான். அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால மனிதன் பூமியை இழந்துட்டான். சாத்தான் வஞ்சித்து பூமியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான்.
அதனால பூமி சபிக்கப்பட்ட போனது. 3 அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த பாவத்தின் நிமித்தம் பூமியை சபித்தார். முள்ளும் குறுக்க முளைப்பிக்குன்னு சொல்லி அதன் பிறகுதான் முள் இதெல்லாம் முளைக்க ஆரம்பித்தது. முதல் சிருஷ்டிப்பில் அதெல்லாம் கிடையாது, இது சாபத்தில் உண்டானது. சாத்தான் என்ன பண்ணான், ஆண்டவர் மனுஷன் கையில் பூமியை கொடுத்தால் அவன் ஏமாற்றி மனிதனுக்கு ஒரு பழத்தை கொடுத்து ஏமாற்றி வஞ்சித்து அவன் தந்திரமாய் பூமியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். இப்போ மனிதன் பிசாசுக்கு கீழ்ப்படிந்த வார்த்தையின்படி செய்ததுனால பிசாசுகிட்ட பூமி கொடுக்கப்பட்டு விட்டார். பிசாசு ஏமாற்றி எடுத்து கொண்டான். இதுதான் உண்மை. ஆண்டவர் மனுஷன்ட்டு கொடுத்ததை சாத்தான் அந்த பூமியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். அதனால தான் இந்த உலகத்தின் அதிபதி என்று இந்த சாத்தான் அழைக்கப்படுகிறான். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது சாத்தான் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்தை ஜெபிக்கிற சமயம் பிசாசு சோதனைக்காரன் சோதிக்கிறான். ஆண்டவரிடத்தில் என்ன பேசுகிறான் பாருங்களேன். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்கள் பாருங்கள். பின்பு பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் இயேசுக்கு ஒரு நிமிஷத்தில் காண்பிக்கிறானா. அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, கொடுக்கப்பட்ட. ஆண்டவர் இந்த கிருபை வரங்கள் மாறாதவைகள். அவனுக்கு கொடுத்த அதிகாரம் முழுவதையும் அவர் எடுத்துக்கொள்ளலை. அவனுக்குள்ளது அவனுக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவன் செயல்படட்டேன்னு விட்டுட்டார் ஆண்டவர். அதுக்கு நியாயத்தீர்ப்பின் நாள் வரட்டும் என்று சொல்லி அவன் உலகம் முழுவதும் இயேசுக்கு கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. பூமி முழுவதையும் உலகம் முழுவதையும் கொண்டு வந்து இயேசுகிட்ட காமிக்கிறான். அதை சிருஷ்டித்ததே அவர் தான். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசுவுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது இந்த உலகம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கென்று அவருடைய வல்லமையினாலே அவரால் தான் எல்லாமே இயேசுவால் சிருஷ்டிக்கப்பட்டார். இப்போ அவர்கிட்டே சொல்கிறான், இந்த உலகம் என்னுடைய மகிமை, இதனுடைய அதிகாரத்தை நான் உமக்கு தர்றேன். ஆனால் அதுக்கு நீ ஒன்று செய்யணும், என்னை பணிந்து கொள்ளணும். பார்த்தீங்களா, அவன் தன்னை வணங்கணுன்றதுல தான் குறியாக இருப்பான். பிதாவை வணங்கினாங்க, தேவனை வணங்கினாங்கல்ல, எல்லாரும் என்ன வணங்க வைக்கணும் என்பதில் தான் குறியாக இருப்பான். நீங்கள் என்ன வணங்கிட்டா எல்லாம் உங்களுக்கு தர்றேன்றான். சிருஷ்டித்தவர்கிட்டே பேரம் பேசுகிறான் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உலகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யார் அவங்க ஒப்பு கொடுத்தது? மனிதர்களாகிய நம்ம தான். அப்போ பூமி மனிதர்களுக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டு நம்ம கையில் தான் ஆண்டவர் தந்தார். நம்முடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தான் ஆதாம், அவனுடைய சந்ததி தான் நம்ம. அப்போ நமக்கென்று வாழ்வதற்கு நமக்கு தான் கொடுத்தார். ஆனால் மனிதன் கிட்டேருந்து பிசாசை ஏமாற்றி பிடுங்கி கொண்டான். பாவம் செய்ய வச்சு, ஒரு தவறு செய்ய வச்சு, கீழ்ப்படியாமல் வச்சு அதை பிடுங்கி எடுத்துக்கொண்டான் அவனுடைய ஆளுகைக்குள்ளே. அதனால் பூமி சாத்தானுடைய ஆளுகைக்குள் வந்து விட்டது. அவன் உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். அவன் சொல்லுகிறான், இந்த பூமி எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இப்போ எனக்கு சொந்தம். மனிதனுக்கு கொடுத்ததை அவன் அபகரித்து கொண்டு இந்த பூமியிலே அவன் ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். அதனால் இந்த பூமியை நாசமாக்கிட்டான். பாவத்தை பெருக பண்ணி, விக்கிரகாராதனை பெருக பண்ணி, மந்திரம் பிலிசுனியத்தை பெருக பண்ணி, அசுத்தங்கள் இவளை பெருக பண்ணி, ஒரு பக்கம் பாவத்தை பெருக பண்ணுவது, இன்னொரு பக்கம் இரத்த சிந்துதலை பெருக பண்ணுவது. இப்படி பொய்யான காரியத்தை மக்களுக்குள்ளே விதைத்து, பொய்யான காரியத்தை நம்ம எப்படி ஆதாம் ஏவாளை வஞ்சித்தானோ அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் மக்களை வஞ்சித்து அவன் நீயே கடவுளாக மாறிடலான்னு சொல்கிறான். இந்தியாவில் அதனால தங்களை குருவாக தெய்வமாக காண்பிக்கிறவங்க 2 லட்சம் பேர் இருக்காங்களாம். இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்காங்க. வட இந்தியாவில் போனால் நிறைய மாவட்டத்துக்கு மாவட்டம் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் போய் அவங்களே தான் தெய்வம் வணங்குறாங்க. அவங்க காலில் விழுறாங்க, அவங்கள தங்களை தெய்வமாக காண்பித்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நேரடியாக பார்க்க முடியல. 2 லட்சம் பேர். என்ன பிசாசு நீ மெய்யான ஆண்டவரை வணங்கக்கூடாது,
அதை விட்டு மக்களை திசை திருப்பணும், தேவனை துக்கப்படுத்தணும். தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவன் தானே பிசாசானவன். அப்போ அவன் தேவன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக மக்களை செய்ய வைப்பார். அவன் அதற்காக வஞ்சகமாக செயல்பட்டு மக்களை ஏமாற்றி செய்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த பாபத்தை நிமித்தம் பூமியில் சாபம் அந்த சாபத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற இவ்வளவு தீமைகளும் பெருக ஆரம்பித்தது. அப்போ இதுக்கு பின்னால் இருக்கிறது சாத்தான். இதுக்கு பின்னால் இருப்பது இந்த பொருளாதார பிசாசு. அவன் பரலோகத்தை விட்டு தள்ளிவிடப்பட்ட அந்த பிசாசு தான் தந்திரமாக இந்த உலகத்தில் மனிதனை நிம்மதியாக வாழ விடக்கூடாது. என் ஆண்டவர் மனிதனை நேசிக்கிறார், பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார், அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவனை கொடுமைப்படுத்தினால் தேவனுடைய உள்ளம் துக்கப்படும். மனிதன் அவமானப்படுத்தப்பட்டால் தேவனுடைய உள்ளம் துக்கப்படும். அதனால் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற எல்லாத்தையும் அவன் இருந்து செய்வான். இந்த பூமியில் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால தான் சாத்தான் மனிதன் கையில் இந்த பூமியை பிடுங்கி எடுத்து கொண்டதுனால இந்த பூமி அவனுக்கு சொந்தமாகிவிட்டது. இப்போ இந்த பூமியில் தேவன் ஒரு காரியத்தை செய்யணுமானா நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்தை வைத்து தான் பூமியில் செயல்பட முடியும். இல்லாட்ட சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட பார்த்து, உமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ இந்த பூமி எனக்கு சொந்தம், என் கைக்குள்ளே இருக்குது, நீர் எப்படி இதுக்குள்ளே நுழையலான்னு சொல்லி. ஆனால் பூமி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதுனால மனிதர்கள் ஜெபிக்கும் போது தேவன் அதை வைத்து பூமியில் செயல்பட முடியும். நம்ம ஜெபிக்காவிட்டால் தேவனால் பூமியில் ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியாது. அதனால தான் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபிங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் ஆண்டு சொல்ல காரணம். அதுவும் இந்த பிசாசு கிரியை செய்கிறால் அவனை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க, அவனுடைய கிரியைகள் முடக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் தீமை இந்த உலகத்துக்குள் வந்தது. தீயவனாகிய பிசாசின் கையிலே உலகம் போய்விட்டது. மனிதர்களாகிய நம்ம தான் அவன் கையில் இதை கொடுத்து விட்டோம். அதனால் ஆண்டவர் பார்த்தார், மறுபடியும் பிசாசின் கையில் இந்த உலகத்தை மீட்டு எடுக்கணும், ஜனங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து அவங்கள தான் மேன்மை உள்ளவர்களாக எழுப்பணும்னு சொன்னால் பிசாசை ஜெயிக்கணும், அவனை மேற்கொள்ளணும். அதற்கு பாவத்திற்கு சாபத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். அவனை ஜெயித்து பரிகாரம் செய்து இந்த உலகத்தை மீட்டு எடுக்கணும், மனிதர்களை மீட்டு எடுக்கணும் என்பதற்காக தேவன் ஒரு திட்டம் வைத்தார். அந்த திட்டம்தான் தேவன் மனிதனாக பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவையிலே அவனை ஜெயித்து அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி எடுப்பது. அதற்காகத்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த பூமியை சபித்த போது சொல்லுகிறார், சாத்தானை சபித்த போது சொல்லுகிறார், 15ஆம் வசனம், ஆதியாகமம் 3:15 இயேசுவை பற்றி அவருடைய வருகை பற்றி அவர் மனிதனாய் வருவதை குறித்த தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு விட்டார். சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவர் உன் தலையை நசுக்குவார். ஸ்திரியின் வித்து அப்படின்னா மனிதர்கள் யாரும் தனியாக ஸ்திரியின் வித்தில் உருவாக்கப்படுவதில்லை. அது ஆணினுடைய வித்து தான். ஆனால் ஸ்திரியின் வித்து என்பது ஆண் துணை இல்லாதபடி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி பிறப்பதான் ஸ்திரியின் வித்து. அப்படி இந்த உலகத்தில் உன்னை ஜெயிப்பார் அப்படின்னு அப்போவே சொல்லப்படும், தலையை நசுக்குவார் என்று சொல்லி. அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்போவே ஆண்டவர் மனிதனை மீட்டெடுக்க ஒரு பிளான் பண்ணிட்டார். சாத்தா வஞ்சித்துட்டான், உலகத்தை திருடி கொண்டான், இந்த மக்களை இனி கொடுமைப்படுத்துவான், சிறுமைப்படுத்துவான். இனி இந்த பூமியிலிருந்து ஜெயித்து அவனை மீட்டு எடுக்கணுமானா அவனை ஜெயித்து அவன் தலையை நசுக்கணும். அப்போ அதற்கு ஒரு பரிசுத்த ஒரு மனிதர் ரத்த சிந்தி அவர் உயிரோடு எழும்பணும், அந்த சாத்தானை ஜெயிக்கணும். அப்போவே ஸ்திரியின் வித்தாக அவர் வரணும் என்பது குறிக்கப்பட்டதான். நாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்து அவர் சிலுவையிலே மறித்து சாத்தானுடைய தலையை மிதித்தார், நசுக்கினார். அதனால தான் இயேசு கிறிஸ்து தான் சாத்தானை ஜெயித்தவர், உயிரோடு கூட எழுந்தவர். அவருடைய நாமத்தினால தான் பிசாசை ஜெயிக்க முடியும். மற்ற எந்த விதத்தில் சாத்தானை மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. சரி, இப்போ
இதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ இந்த சாத்தான் என்ன பண்ணி கொண்டு அவன் கையில் ஒப்பு கொடுத்தாச்சு. இந்த பூமியில் அவன் என்னதான் செய்து கொண்டு இருக்கிறான், இப்போ அவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 10:10 இயேசு சொல்லுகிறார். இந்த சாத்தானை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். இயேசு கிறிஸ்து சாத்தானை திருடன் என்பதாய் குறிப்பிடுகிறார். அவன் ஒரு திருடன், திருடிட்டான். பார்த்தீங்களா, ஏவாளை வஞ்சித்து ஏமாற்றி மனிதன் கையிலிருந்து உலகத்தை திருடிட்டான். அவன் திருடன். இன்றைக்கு வரைக்கும் அவன் திருடன் தான். மனிதருடைய சமாதானத்தை திருடுகிறவன், மனிதர்களுடைய பரிசுத்தத்தை திருடுகிறவன், மனுஷர் குடும்பத்தினுடைய நிம்மதியை திருடுகிறவன், மனுஷருடைய ஆரோக்கியத்தை திருடுகிறவன், குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கி சமாதானத்தை திருடிடுவான். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து நம்முடைய சமாதானத்தை திருடிடுவான். ஒரு வியாதியை கொண்டு வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை திருடி விடுவான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்து நம்முடைய லாபத்தை திருடி விடுவான். அப்போ பிசாசு இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்க ஆசீர்வாதத்தை திருட பாதி மனிதர்களுடைய பயத்தை கொண்டு வசானவன் தான். ஆசானவன் கொல்லுகிறவன். அது மாத்திரமல்ல, அவன் அழிக்கிறவன். ஒரு அழிவு வருது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு அழிவு உண்டாகிறது பார்த்தீங்களா. அழிக்கிறவன், மனிதர்களை அழிக்கிறவன், மனு குலத்தை அழிக்கிறவன். அதுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் இந்த பிசாசு தான். அது அழிவுக்கு பின்னால் இருப்பது எல்லாமே இந்த பிசாசின் ஆவிதான். அப்போ ஏன் இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கணும்? சில சமயங்களில் கர்த்தருடைய அனுமதி பெற்று அவன் காரியங்களை செய்வான். என்ன சொன்னால், பாவம் பெறுகிற இடத்துல அவர் அனுமதி கொடுக்காம இருக்க முடியாது. அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அவன் சேலஞ்ச் பண்ணும்போது சில தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுமதி கொடுப்பார். யோபுடைய வாழ்க்கையில் அவன் என்ன பாவம் செய்கிறவன்னு செய்யலை, நீதிமானாக இருந்தால், உண்மையாக இருந்தால். சாத்தான் சவால் விடுகிறான். ஆண்டவர் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். யோபு என் நாமத்தை மகிமைப்படுத்துவான், பிசாசு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி சவாலை ஏற்றுக்கொண்டான். அதனால என்ன பண்ணான், சாத்தான் திருடினான். அவனுடைய சொத்துக்களை எல்லாம் திருடி விட்டான். அவன் கொல்லுகிறவன், பிள்ளைகளை எல்லாம் கொன்று விட்டான். அவனுடைய சரீர ஆரோக்கியத்தை திருடி விட்டான். அழிக்கிறவன், அவனுக்கு உண்டான ஆடு மாடுகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். பிசாசானவன் கொல்லுகிறவனும் திருடுகிறவன் அழிக்கிறவனும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டம், இழப்பு, இந்த பாதிப்பெல்லாம் உண்டாக காரணம் பின்னால் இருக்கிற அந்த சாத்தான் தான். அவன் கண்ணால் பார்க்க முடியாது, பின்னால் இருந்து ரகசியமாக இருந்து செயல்பட்டு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ உலகத்தில் நடக்கிற இந்த அழிவுகள், தீமைகள் எல்லாத்துக்கு பின்னால் இருப்பது இந்த பொருளாத சாத்தான் தான் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அது மாத்திரம் அவன் மனுஷ கொலை பாதகன். யோவான் 8:44 பாருங்க, அவன் மனுஷ கொலை பாதகன் என்பதாய் பார்க்கிறோம். கொலை செய்கிறது, தீவிரவாதிகளை எழுப்பி மக்களை ரத்தம் சிந்த வைக்கிறது, இரக்கமே இல்லாமல் ஆட்களை கொல்லுவது. அப்போ ஒரு மனுஷனால் அப்படி செய்ய முடியுமா? இப்படி ரத்த விரி பிடித்த ஆட்களை கழுத்தை அறுக்கிறது, கொல்றது, ரத்த சிந்தரை பார்த்து மகிழுவது. அதுக்கு பின்னால் இருப்பது ரத்த வெறி பிடித்த ஒரு ஆவி, ஒரு பிசாசின் கிரியை. அது சாத்தான். அவன்தான் பின்னால் இருந்து கொண்டு தூண்டி தீவிரவாதத்தை எழுப்புகிறான். அந்த மக்களுக்குள்ளே அதுக்கு சில லீடர்ஸை முதல்ல எழுப்புகிறான். அவங்க மூலமாக தவறான காரியத்தை மக்களுடைய மனதில் விதைக்கிறான். நீ இதை செஞ்சால் அது உனக்கு பரலோகத்தில் பெரிய நல்ல இடம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு ஏமாற்றி மக்களை பாதவங்களை மதவெறியை உண்டாக்கி ரத்தம் சிந்த வைப்பார், ஜனங்களை கொல்லுவது, அழிப்பது. அதுக்கு பின்னால் இந்த செயல்படுவதெல்லாம் இந்த ஆவிதான். அவன் மனுஷ கொலை பாதகன். யோவான் 8:44 அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன். பாருங்களேன், ஆதாம் ஏவாள் பிள்ளைகள் 2 பேரும், காயின் ஆபேல். பிசாசு தூண்டினான். காயினை தூண்டி விட்டு, உன் சகோதரனை பாரு, அவனை தான் ஆண்டவர் பெருசாக மெச்சிக்கிறாரு, அவனை அங்கீகரிக்கிறார், உனக்கு அங்கீகாரம் இல்லை, அவ்வளோதான் சொல்லி அவனை தூண்டி பொறாமை கொண்டு சொந்த சகோதரனை கொலை பண்ண வச்சது இந்த பொருளாத பிசாசு. எந்த ஏவாளை வஞ்சித்து ஏமாற்றினானோ அதே சாத்தான் தான் காயின் உள்ளத்தை தூண்டி ஆபேலை கொலை செய்ய வைத்து ரத்தம் சிந்த வச்சு சாபத்துக்குள்ளாக்கி விட்டான். பாருங்க, அவனை கொன்னுட்டு காயினையும் சாபத்துக்குள்ளாக்கிட்டான். பிசாசனுடைய தந்திர அதை நன்மை செய்கிறது போல நடித்து வாழ்க்கையை அழிச்சிருவான்.
அவன்தான் இன்றைக்கி பிசாசு இப்படி தான் மக்களை நன்மை செய்கிற மாதிரி சொல்லி 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 கடைசியில் அவங்களையே அழித்து வேதனைப்படுத்தி நாசமாக்கிடுவான். இதான் பிசாசனுடைய காரியம். அதனால தான் சொல்ல, நான் எவ்வளோ பக்தியாக இருந்தேன், எவ்வளோ பக்தியாக விரதெல்லாம் இருந்து இப்பொழுது தெய்வ பக்தியாக இருந்தேன். அதே ஆள் அந்த பிசாசு ஆட்கொண்டு பயத்தை கொண்டு வந்து தற்கொலை பண்ணி சேர்த்துரு, நீ வாழ முடியாதுன்னு சொல்கிறத எதை இவங்க வணங்கினாங்களோ அதே ஆவிதான். ஏன்னு சொன்னால் முதல்ல நன்மை செய்கிற மாதிரி காண்பித்து அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசி பக்தியை உண்டாக்கி அதே ஆளுக்குள்ளே நுழைஞ்சு அவங்கள அழிப்பு. சாத்தானுடைய திட்டமே அதுதான். அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது, நன்மை செய்கிற மாதிரி காரியங்களை செய்து அவங்களை வஞ்சித்து ஏமாற்றி அவர்களை மரணத்துக்கு நேராக நடத்தி நரகத்துக்குள்ளே கொண்டு போவது. ஏன் இதெல்லாம் பிசாசு செய்யணும் அப்படின்னா, சாத்தானுடைய முடிவு என்னன்னா அக்னி கடல். இந்த அக்னி கடல் என்கிற ஒரு நரகம். ஏன் இவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், தேவன் ஒரு பரலோகத்தை மனிதனுக்கு உண்டாக்கினார். பூமியில் வாழ்வதற்கு மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்து வைத்திருந்தார். அதன் பிறகு ஆண்டவர் மரணத்திற்கு பிறகு மனிதன் வாழுவதற்கு ஒரு இடம் ஆண்டவர் உண்டாக்கினார். அதுதான் மோட்சம், ஆண்டவரோடு இருக்கிற ஒரு ஸ்லாக்கியம். அது பார்க்கிறோம். நரகன்னு ஒன்று உண்டாக்கினார், அது அக்கினி கடல். அது யாருக்கு? மனிதனுக்காக அல்ல, இந்த பின்வாங்கி போன விழுந்து போன சாத்தானுக்கும் கோடிக்கணக்கான அவருடைய தூதர்களுக்கு, அந்த வான தேவர்கள்ன்றாங்க பாருங்க, அந்த ஆவிகள், அந்த ஆவிகளுக்கும் இந்த சாத்தானுக்கும் தான் நரகத்தின் அக்கினை உண்டாக்கினார். பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பாருங்க, அது 40வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். எவர்லாஸ்டிங் ஃபயர், நித்திய அக்கினி, அதான் நரகம், அக்னி கடல், நரகம். அதை ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். இது யாருக்காக? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும். அவங்க கூட போனாங்கள்ல, நிறைய கோடிக்கணக்கான தூதர்கள் போய் தேவர்களாக தன்னை வெளிப்படுத்தி மக்களை ஏமாத்துறாங்கல்ல, அந்த ஆவிகளுக்காக அக்கினி கடல். அப்போ அது மனிதனுக்காக நரகம் உண்டாக்கப்படலை, பிசாசுக்காக அவனுடைய தூதர்களை அழிப்பதற்கு, அந்த அக்னி கடலிலே போடுவதற்கு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அப்போ சாத்தான் பார்த்தா, நான் மட்டும் இதுக்கு அக்னி கடலுக்கு போகணும், நானே என் தூதர்கள் மட்டும் ஏன் போகணும், ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களையும் நான் அக்னி கடல்களை கொண்டு போவேன் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு தான் மனிதர்களை பாவம் செய்ய வைத்து தப்பானதை நம்ப வச்சு அவங்கள நரகத்தின் அக்னிக்குள்ளே, நான் மட்டும் தனியாக போக மாட்டேன், இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன மாதிரி அவன் எழும்பி கிரியை செய்கிறான். அதனால தான் இந்த உலகத்தில் பாவமும் சாபமும் அநியாய அக்கிரமங்களும் பெருகி இருக்கிறது. பின்னால் இந்த சாத்தான் கிரியை செய்கிறான். எப்படின்னு பாருங்க. நம்ம ஒரு சமயம் ஒரு புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். அமெரிக்கா தேசத்தில் கல்லூரியில் படிக்கிற வாலிப மகனும் ஒரு வாலிப மகளும் ஒருவரை ஒருவர் நேசித்தாங்க. நேசித்துட்டு 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்போ திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டார். திருமணம் செய்து கொள்ள போகிறாங்க. அதுக்கு நடுவில் ஒரு காரியம் அந்த மகள் கேள்விப்பட்டால், அந்த பையனுக்குள்ள எய்ட்ஸ் வியாதி வந்து விட்டது. எய்ட்ஸ் கிருமியில் அது பாதிப்பு வந்து விட்டது. அதை கண்டுபிடிச்சி டாக்டர் சொன்னாங்க, உன் ரத்தத்தில் எய்ட்ஸ் கிருமி கலந்துருக்குது, எய்ட்ஸ் வியாதி உனக்கு இருக்குதுன்னு சொல்லி. இதை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட மகள் சொல்லிட்டா, நான் உன்னோட வாழ முடியாது, எனக்கும் அந்த வியாதி வந்துடும், உன்னோடு வாழ முடியாதுன்னு அவனை வெறுக்க ஆரம்பித்து விட்டாள். நீ எங்கேயே போய் பாவம் செய்துட்ட, தப்பு பண்ணிட்ட, அதனால உனக்கு ஒரு வியாதியின் பாதிப்பு வந்துட்டு, இந்த கிருமி உடம்பில் வந்துட்டு உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு மேரேஜை கேன்சல் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம், எரிச்சல். யாரை அவன் நேசித்தானோ அந்த பெண் மேலே என்ன வெறுத்துட்டாளே, என்னை விட்டு விலகிட்டாளே. அப்போ அவன் என்ன பண்ணுகிறான், ஒரு நாள் தன்னுடைய உடம்புல இருந்து ரத்தத்தை சிரிஞ்சி மூலமாக எடுத்து
யாரும் எதிர்பாராத நேரத்தில் மற்றவங்களோடு அவன் பேசி கொண்டிருக்க ஓடிப்பி அவளை பிடித்து நெருக்கி கொண்டு அவருடைய சரீரத்தில் அந்த ரத்தத்தை செலுத்திட்டு சிரிக்கிறான். அப்படியே என்ன நடந்தது, என்ன ரத்தம், என்ன ரத்தத்தை என் உடம்புல ஏற்றினேன்னா, என் உடம்புல உள்ள ரத்தத்தை உனக்குள்ளே ஏற்றி இருக்கிறேன். என் எய்ட்ஸ் கிருமி இந்த வியாதி இருக்குன்னு தானே என்னை வெறுத்த நீ, இப்போ அந்த கிருமி உன் உடம்புக்குள்ளே வந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லி இவன் பாதிக்கப்பட்டதை அவளும் பாதிக்கப்படணும்னு சொல்லி பொறாமையின் நிமித்தமாக அந்த கிருமியை உடம்புக்குள்ளே செலுத்திட்டான். அதில் சிரிப்பு, சந்தோஷம். இதே மாதிரி தான் அந்த பிசாசானவன் அவன் பெருமையினால விழுந்து போய் கத்தரவனை புறம்பே தள்ளிட்டான். இப்போ இவனுக்குள்ள என்னன்னா, தேவன் மனுஷனோட சந்தோஷமா இருக்கிறாரே, மனிதன் தேவனோட ஐக்கியமா சந்தோஷமா இருக்கிறான்னு அவனை பிரிக்கணும். என்னை எப்படி ஆண்டவர் துரத்தினார் அதே மாதிரி மனுஷனை துரத்தணும், விடக்கூடாதுன்னு சொல்லி தான் பாவத்துக்குள்ளே அவனை வழி நடத்தி தான் என்ன பாவம் செய்தான் அதே பாவத்தை தான் ஏவாள்கிட்ட கொண்டு வந்தான். தேவனுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் கடவுள் மாதிரி இருப்பேன், அதைத்தான் ஏவாளுக்கு சொல்லி கொடுத்தேன். நீயே கடவுள் ஆகிடலாம் சொல்லி வஞ்சித்து எப்படி அவன் பரலோகத்திலேருந்து துரத்தப்பட்டானோ ஏதேன் தோட்டத்திலேருந்து துரத்தப்பட்டாங்க. பார்த்தீங்களா? பிசாசனுடைய தந்திரம் அது. இன்றைக்கு அதைத்தான் பிசாசை செய்கிறான். அப்போ தந்திரமாக இருந்து இவங்க யாரும் மோட்சத்துக்கு போயிடக்கூடாது, இவங்க யாரும் பரலோகத்துக்கு போயிடக்கூடாது, இந்த மக்களை வஞ்சித்து ஏன் கூட நரகத்தின் அக்கினிக்குள்ளே நான் கூட்டிகிட்டு போனேன், பெரும் கூட்டத்தை கொண்டு போனோம், அதை பார்த்து தேவன் துக்கப்படணும், என்னை புறம்பே தள்ளினார்ல ஆண்டோடைய உள்ளம் துக்கப்படணும், அவமானப்படணும்னு சொல்லி தான் மனிதர்களை பாவத்துக்குள்ளாக்கி தேவனை விட்டு பிரித்து நரகத்தை நோக்கி நடத்துகிறான். இதை தெரியாமலேயே நிறைய பேர் இந்த பிசாசை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறாங்க. அறியாமை. இவன் பிசாசு ஏமாத்துகிறவன், கடவுள் மாதிரி நம்மளை ஏமாற்றுகிறான். கடவுள்னா இப்படி இருக்க மாட்டாரு, கடவுள்னா வித்தியாசமானவர், பரிசுத்தமானவர், இப்படி இருக்க மாட்டாரு. இந்த உணர்வே இல்லாதபடி மக்களை வஞ்சித்து ஏமாற்றி அவன் மனுஷ கொலை பாதகன், மனிதர்களை நரகத்தின் அக்னியில் அழிப்பதற்கு அவளை அப்படியே பாவத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு போகிறான். அவங்க பாவத்தில் இருக்கும்போதே இறந்துட்டா அந்த ஆத்மா நரகத்துக்கு போய்விடும். அதனால விபத்துகளை உண்டாக்கி மறிக்க வைப்பது, ஒரு நெருப்பை பரவ செய்வது, அழிவுகளை பரவ செய்வது, அதன் மூலமாக மரணத்தை பிறப்பித்து அந்தவங்களை எல்லாம் நரகத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்லிதான் இதெல்லாம் கொள்ள நோய் வழியாக மரணத்தை உண்டாக்குவது. இது மாதிரி பிசாசு மறைந்திருந்து இதெல்லாம் தீவிரமாய் செய்கிறான். இது கடைசி காலமாக இருக்கிறதுனால இன்னும் தீவிரமாய் செய்கிறான் என்பதாக. என்னென்ன கொஞ்ச காலம்தான் இருக்குது அவனுக்கு, ஏன்னா கடைசி காலத்தில் வந்துட்டதுனால பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது, ஆண்டோடைய வருகை சமீபித்து விட்டது. இன்னும் 1000 வருஷங்கள், 100 வருஷம், 200 வருஷம் எல்லாம் கூட இல்லை, அவ்வளவு ஆண்டோடைய வருகை சமீபித்து விட்டதுனால கொஞ்ச காலம்தான் இருக்குது. என்ன ஆண்டவர் நரகத்தில் தள்ளி விடுவார். அதுக்குள்ளே வேகமாய் எவ்வளவு பேரை நரகத்துக்குள்ளே கொண்டு போகணுமோ, அது எவ்வளவு பேரை பாவத்துக்குள்ளாக்கி மரணத்துக்குள்ளாக்கி அவங்கள நரகத்துக்கு கொண்டு போகணுமோ ஆயத்தப்படுத்தணும்னு தான் தீவிரம் காட்டுகிறான். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம். அவன் மனுஷ கொலை பாதகன் என்று இயேசுவே சொல்லுகிறார். மனிதனுடைய மரணத்திற்கு முக்கிய காரணம் அவன்தான் பின்னால் இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால இன்னும் அவனை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் மரணத்துக்கு அதிகாரி. எபிரேயர் 2:14 சொல்லும் போது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் அப்படின்னு வசனம் சொல்ல. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் மனிதர்களை பாவத்துக்குள்ளாக்கி மரணத்துக்குள்ளாக்கி அந்த ஆத்மாக்களை நரகத்துக்கு கொண்டு போவது. அதனால என்ன செய்யறான்னு சொன்னா, பொய்யானதை அவன் பொய்யன். அந்த யோவான் 8:44 வசனத்துல அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். போய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து அழகா உண்மை மாதிரியே பேசிடுவான். அதனால தான் சிலர் பேசும்போது அப்படியே பல நெளிவி பால விழுற மாதிரி பேசி அப்படியே பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா? பக்தியை பற்றி பேசுவாங்க, பரிசுத்தத்தை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க.
பக்தியாரு அங்கே போ இங்கே போ, இது கும்பிட்டு அது கிடைக்கும், அது கும்பிட்டு அது கிடைக்கும், இங்கே போனால் இந்த தோஷம் மாறிடும், அதே மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்தத்துக்கு பேச மாட்டேன். குடிக்காத, விபச்சாரம் செய்யாத, பாவம் செய்யாத, இச்சையாக்கி இடம் கொடுக்காத, பாவத்தை விட்டு மனம் திரும்பி. யாராவது சொல்கிறாங்களா பாருங்கள். மதத்தை பற்றி பேசுவாங்க, கடவுளை பற்றி பேசுவாங்க, பக்தியை பற்றி பேசுவாங்க. அந்த கடவுள் பரிசுத்தம் உள்ளவர், நீயும் பரிசுத்தமாக இருக்குன்னு பேச மாட்டாங்க. ஆனால் பக்தியாக இருப்போம், அவ்வளோதான். அதனால் மனுஷனுடைய சிந்தனையில் என்ன வந்துட்டு, என்ன வேணாலும் பாவம் செய்யலாங்க, பக்தியாக இருப்போம், நம்ம பக்தியாக நின்று சாமி கும்பிட்டா போதும். குடிக்கலாம், வெறிக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம். என்ன லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணணும் பக்தியாக இருக்கானே? எவ்வளோ பக்தியாக இருக்கிறான்ல. குடித்து வேதனைப்படுத்தி மனைவி அடித்து காலங்களை நசுக்கிறான், அங்கே போய் பக்தியாக இருக்கிறானே. அப்போ அவனுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம்லாம் சொல்லப்படுகிறது இல்லை. என்ன பரிசுத்தத்தை பற்றி பேசவே மாட்டாங்க பாருங்கள். பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறது ஒன்று இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய செய்தி சொல்லப்படும் போது தான் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பு, லஞ்சம், ஊழல், ஜாதி என்கிற பாவம்லாம் இருக்கக்கூடாது, வரதட்சணை பாவம் இருக்கக்கூடாதுன்னு பேசக்கூடியது வேதத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் சொல்லப்படும் போது மட்டும்தான். அதிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பரிசுத்தமுள்ள தேவன் யாரு. பரிசுத்தமுள்ளவர் தான் கடவுள் என்கிறவர். அசுத்தமுள்ளவைகள் கடவுள் கிடையாது. அது விழுந்து போன தள்ளப்பட்ட அந்த தூதர்கள், பிசாசாக மாறி போன தேவ தூதர்கள் தான் அசுத்தமான கிரியைகளை செய்கிறவர்கள். அதனால ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து பக்தியாக இருந்தால் போதும். எல்லாரும் சொல்ல, எல்லா மதமும் அன்பை தானே சொல்லுதும்பாங்க. என்ன அன்பு சொல்லுது? பொதுவாக சொல்லிட்டு எங்கே இருக்குது? நம்ம வசனத்தில் எடுத்து காண்பிக்க முடியும். எடுத்து காமி, எந்த மதத்தில் எங்கே என்ன சொல்லியிருக்கு காண்பின்னா காமிக்கதே. 1-2 சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனாலும் அது உண்மையாக அது காமிக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கே சொல்லியிருக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. நமக்கு சொல்ல தெரியும். பைபிளில் இந்த வசனம் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சத்துருக்களை சிநேகியுங்கள். மத்தேயு 5 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவளை நன்மை செய்யுங்க. இதுதான் அன்பின் உச்சக்கட்டை. இந்த மாதிரி வேறு யார் பேசியிருக்கா? எங்கே பேசியிருக்காங்க? எடுத்து காமிங்க. காமிக்க முடியாது. சொல்லுவாங்க வாயினால் எல்லா மதமும் இதை தான் சொல்லுது, எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க, அன்பை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எடுத்து காமிக்க, நம்ம பைபிள்லேருந்து எடுத்து காமிக்க முடியும். இன்னும் இருக்க வசனம் இதில் சொல்லி இருக்குது பாருங்க அப்படின்னு நம்ம எடுத்து காண்பித்து சொல்ல முடியும். நான் பாருங்கள், மத்தேயு 5 அதிகாரம் 44 வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க, பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை துன்பப்படுத்துறவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செஞ்சாதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். இப்படின்னு எந்த கடவுள் எங்கே சொல்லி வச்சிருக்கிற எடுத்து காமிக்க சொல்லுங்கள். காமிக்க முடியாது. பொதுவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அழகா. இப்படி பேசி பேசியே ஏமாற்றுவது சாத்தானுடைய தந்திரம். அப்போ இப்படிதான் நம்ம பொய்யை எடுத்து பேசுகிறவன்னு ஆண்டவரை சொல்றார். பொய்யான காரியத்தை நம்ப வைப்பது, பொய்யான தெய்வங்கள், பொய்யான மதங்கள், பொய்யான வழிபாடுகள், இதெல்லாம் மனிதனுக்குள்ளே கொண்டு மனிதனை பாவத்திலே வச்சிருப்பான். நீங்கள் பாருங்களேன், நான் இத்தனை வருஷமாக காலில் செருப்பு இல்லாமல் நடந்து தெய்வத்தை தேடி போகிறேன்பாங்க. ஆனால் குடிச்சுவாங்க. திரும்பி வரும்போது மதுபானம் குடிச்சுட்டு தான் வருவாங்க. பீடி சிகரெட்டை கூட விட முடியாது. பக்தியாக இருக்கிறோம். அதுக்குனால என்ன பாருங்களேன், எல்லாருக்கும் மனநிலைமையில பிசாசை கொண்டு வந்துடுவான். நீ பக்தியாக இருக்கல, அது போதும். எல்லாரும் தான் குடிக்கிறாங்க, குடிக்காமலாம் இருக்க முடியாது, அப்பப்போ குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மனதை தேய்த்து கொள்ளும்படி பாவத்துக்குள்ள அடிமையாகவே வச்சிருப்பான். நீங்கள் பாருங்கள். அப்போது இந்த பாவத்தில் இருக்கிற மனுஷன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? சாத்தான் பொய் சொல்லி அவங்களை ஏமாற்றி ஒரு நாள் அவங்க மரித்த பிறகு அந்த ஆத்மாவை நரகத்தின் அக்கினிக்குள்ளே கொண்டு போயிடுவான். இதுதான் இன்றைக்கி சாத்தான் செய்து கொண்டிருக்கிற கிரியைகள். அதுதான் பைபிளில் வாசிக்கிறான். அவன் கொலைகாரன், பொய்யனா இருக்கிறான், மனுஷ கொலைபாதகன் இயேசுவை சொல்லுகிறான். அது மாத்திரல்ல, அவன் வஞ்சிக்கிறவன். நீங்கள் 1 யோவான் 4:1 வாசிக்கும் போது இந்த பூமியில் நிறையா எல்லா ஆவிகளையும் நம்பாதங்க அப்படின்னு பைபிளில் வசனம் தெளிவாக சொல்ல. ஏன்? அந்திகிறிஸ்துவின் ஆவியும் கிரியை செய்கிறது, அவன் வஞ்சனையாய் கிரியை செய்கிறவன். அதனால நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்படுகிறார். உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள்.
எல்லா ஆவிகளையும் நம்பாதங்க. எல்லாம் கடவுள் கடவுள்னு சொல்றதெல்லாம் நம்பாதங்க. அது உண்மையானு கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. இது அப்படி இருக்க முடியுமா, கடவுளா இருக்க முடியுமா என்பதை ஏன்னா பிசாசு வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். அவன் வஞ்சித்து ஆட்களை கொண்டு போய் அவனுடைய ஒரே நோக்கம் நரகத்தின் அக்னிக்குள்ள மக்களை கொண்டு போயிடணும். அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அந்த பரலோகத்துக்கு போகிற கூட்டத்தை நம்ம நரகத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்லி தான் பொய்யை நம்ப பண்ணுவது, பொய்யான செய்திகளை சொல்வது, பொய்யான மதங்கள் பக்தியை உண்டாக்கி மனிதனை அடிமைப்படுத்துவது. அதுக்கு அது அவன் ஏமாற்றுகிறவன். மனிதர்கள் அப்படியே ஏமாற்றிடுவான், ஏமாற்றி கொண்டு போய் தள்ளிடுவான். நீங்கள் பாருங்கள், நிறைய எத்தனை பேரை பார்க்குறது, உனக்கு தோஷம், செவ்வாய் தோஷம் இருக்குது, நாக தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இந்த தோஷம், அதனால ஒன்றும் நடக்காது. ஜாதகத்தில் இது சொல்லுது, இந்த சுக்கிரன் இங்கே இருக்குது, சனி இங்கே இருக்குது, உனக்கு என்ன நல்ல காலம் இல்லை, அவ்வளோதான். இதை நம்ப வச்சிடறான் மக்களை. நம்ப வச்சு என்ன பண்ணிடுறான், அவங்க மைண்டெல்லாம் அதில் ஆகிறதா, பயந்து இனிமேல் எனக்கு நல்லதே இல்லை, பரிகாரம் செய்யணும்னா அதுக்கு என்ன பண்ணி, இவ்வளோ பணம் ஆகும், அவ்வளோ பணம் ஆகும், இதை செலவு பண்ணு, அதை செலவு பண்ணு, அதை எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, கடைசியில் தற்கொலை பண்ணி செத்துரு. இந்த நிலைமைக்கு எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் சந்தித்து ஜெபிக்க வரும்போது சொல்கிறாங்க. அப்போ அது பின்னால் இருக்கிறது அந்த பிசாசு தப்பானதை சொல்லி சொல்லி நம்ப வச்சு அதில் ஏமாற்றம் வந்த உடனே அவங்க மன அளவில் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணி செத்துடலான்னு முடிவுக்கு வர்றாங்க. சாத்தான் சொல்ல, செத்துரு, நீ செத்துட்டா நரகத்துக்கு போயிடலாம்ல. பிசாசு அப்படியே கொண்டு போயிடுவான். ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. கடவுள் என்கிறவர், நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு, இது பாவம் தம்பி மகளே, இது பாவம், நீ மனம் திரும்பி வந்தால் நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு நிம்மதி தருவேன், பரலோக பாக்கியம் தருவேன்னு சொல்லுவார். அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். அப்போது சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லும் போதே அவன் பொய்யன். இயேசுவே சொல்கிறார், அவன் பொய் சொல்லுவான், ஏமாற்றுவான், பொய்யானதை தெய்வமாக காண்பிப்பான், பொய்யான மதத்தை கொண்டு வருவான், பொய்யான பக்தியை கொண்டு வருவான். அவன் பொய் சொல்லி ஏமாற்றி மக்களை நரகத்துக்குள்ளே கொண்டு போகிறவன் ஆண்டவர் சொல்கிறார். அவனால் ஆசீர்வதிக்க முடியுமா? ஆசீர்வதிக்க முடியும். அவன் என்ன ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? உலக ஆசீர்வாதம், பதவி கொடுக்க முடியும், பணம் கொடுக்க முடியும், கண்களின் இச்சை மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற அந்த சிற்றின்பத்தை கொடுக்க முடியும். இதைத்தான் நிறைய பேர் நம்பி ஏமாந்து போகிறாங்க. பதவி இருக்குதுல்ல, பணம் இருக்குல்ல, ஊழல் பண்ணு, லஞ்சம் வாங்கு, பதவி உயர்வு கிடைக்கும், லஞ்சம் கொடு, நீ வெற்றி பெற்றலாம். இந்த தவறான காரியத்தை மனிதனுக்கு சொல்லி சொல்லி உனக்கு பதவி கொடுக்குறேன், உனக்கு பணம் கொடுக்குறேன். அவன் சொல்கிறான்ல, இந்த உலகமே எனக்கு சொந்தம், எனக்கு பிரியமானவனுக்கு கொடுக்குறேன். இயேசுகிட்ட பேசும்போது சொல்கிறான், அவன் சொல்கிறான் பாருங்க, இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருகிறேன், இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். எனக்கு யார் இஷ்டமோ அவனுக்கு நான் இந்த உலகத்தின் செல்வத்தை கொடுப்பேன், பதவியை கொடுப்பேன், உயர்வை கொடுப்பேன், அவனை நான் சிற்றின்பத்திலே மகிழ பண்ணுவேன். சாத்தான் சொல்கிறான், அவன் தர முடியும், அவனால் சமாதானம் தர முடியாது, பாவ மன்னிப்பை தர முடியாது, ஒரு மனிதனை பரிசுத்தமாக்க முடியாது. மற்ற எல்லாம் தருவான் பாருங்களேன். பதவி இருக்கும், பணம் இருக்கும், குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, போதை வசதி பயன்படுத்துவாங்க, அந்த சிற்றின்பத்திலே பிசாசு வச்சிருப்பான். ஏனென்றால் இந்த பாவத்தில் இருந்து மறிக்கும் போது அந்த ஆத்மா நரகத்துக்குள்ளே போயிடும். சாத்தானுடைய நோக்கமே முடிவிலே ஒரு ஆத்மாவை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போகணும். அதுக்கு தான் அவன் இரவும் பகலும் பிரயாசப்படுகிறான். அது தேவனை துக்கப்படுத்த, ஆண்டவுடைய உள்ளம் பரிதபிக்கிற, ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது, நரகத்தில் போயிடக்கூடாது, இவங்களுக்காக மறித்தேனேன்னு அவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது. அதுதான் ஆண்டவருக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசம். ஆனால் பாருங்களேன், எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் அவங்க உணர்வே இருக்காது. லஞ்சம் வாங்குறது பாவன்ற உணர்வே இருக்காது, குடிக்கிறது பாவன்ற உணர்வே இருக்காது. பக்தியாக நான் இத்தனை வருஷம் பக்தியாக இருந்து விரதெல்லாம் இருப்பாங்க, குடிச்சிட்டு வந்தோடனே குடிப்பாங்க, அது ஒரு பாவன்ற உணர்வே இருக்காது. பார்த்தீங்களா? இதுதான் சாத்தானுடைய தந்திரம். பொய்யை சொல்லி அவங்களை வஞ்சித்து நரகத்துக்கு கொண்டு போவது. அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், போராடுகிறவன். எபேசியர் 6:11-12 நம்ம வாசிக்கும் போது இந்த சாத்தான் கடைசி காலத்தில் ரொம்ப போராட்டத்தை கொண்டு வருகிறவன். அதை தான் நாம் பார்க்கிறோம். கடைசியாக என் சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு 11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி. அதாவது தந்திரம், சாத்தான் தந்திரமாக தான் செயல்படுவான், அவன் தந்திரமாக காரியங்களை செய்வான்.
மனிதர்களால் நம்பவே முடியாது. ரொம்ப தந்திரமா பக்தின்ற பேர்ல அவன் காரியங்களை செய்திருவான். தந்திரமா ஆட்களை கவர் பண்ணி பிடிச்சு அடிமையாக்கிடுவான். அதுதான் பக்தி, இதுதான் அப்படின்ற மாதிரி தந்திரமா ஆட்களை பிடிச்சு ஏமாத்தி வஞ்சி தருவான். அதனால தான் பாருங்கள், ரொம்ப பக்தியாக போய் அப்படியே தெய்வ வணக்கன்ற பேரில் பார்த்து பரவச டான்ஸ் ஆடுறாங்கன்னா, அப்புறம் நியூஸ்லெல்லாம் போடுறாங்க போதை கலந்த பொருள் கொடுக்குறாங்க, மக்களை மயக்கி டான்ஸ் ஆட வைக்கிறாங்க என்பதாக. இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்கள். இது மாதிரி கிரியை செய்வது. இப்போ கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள இந்த சாத்தான் நுழைஞ்சுதான் பாட்டு டான்ஸ் ஆடு சந்தோஷமாரு, ஆண்டவர் உன்னை பணக்காரனாக்கிறதுக்கு தான் சிலுவையில் மறிச்சாரு. பிசாசனுடைய தந்திரம் சர்ச்சுக்குள்ளே வந்து விட்டார், ஊழியக்காரங்களுக்குள்ளே வந்து விட்டார். பிசாசை பார்த்தா வெளியே இருக்கிற ஆட்களோட உள்ள இருக்கிற ஆளை பிடிச்சா இங்கே எடுக்குள்ள வஞ்சிக்கலான்னு சொல்லி இப்போ சாத்தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஆட்களை வஞ்சிக்க ஆரம்பித்து விட்டான். பைபிள் வச்சிருக்கிற ஆட்களை வஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு ஊழியர்களை பயன்படுத்துகிறான். வஞ்சகமாக வசனத்துக்கு தப்பான விளக்கத்தை கொடுத்து அவன் வஞ்சிக்கிற காரியத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டான். என்றால் அவன் ஏமாற்றுகிறான். ஊழியக்காரனை கூட ஏமாத்திடுறான். ஒரு வசனத்தை சொல்லி இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி முழுமையான வேத வசனத்தை சொல்லாதபடி ஒரு பகுதியை காமிச்சு வஞ்சித்து ஏமாற்றி முடக்கி விடுகிறான். இதெல்லாம் இன்றைக்கு நம்ம கண்கூடாய் பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது குற்றம் சாட்டுகிறவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 12:10 நீங்கள் வாசிக்கும்போது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிறவன். 12:10 இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மீது குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சாத்தானுக்கு இன்னொரு பெயர் குற்றம் சாட்டுகிறவன். அவன் தான் மற்றவங்களுக்கு குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் பாருங்களேன், ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி யூடியூப்பில் உட்காந்து எல்லாரையும் குற்றம் சொல்லிக்கிட்டே பேசுவாங்க பார்த்தீங்களா. அவங்க நற்செய்தி இயேசு ரட்சிக்கிறார், பாவ மன்னிப்பு, விடுதலை பேசுவாங்க, குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்கு. அதுக்கு தான் அவங்க இருப்பாங்க. எப்பவும் குற்றம் சொல்லி எழுதுறது, குற்றம் சொல்லி பேசுறது. அதுக்கு பின்னால் இருப்பது இந்த பிசாசு. அந்த சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிறவன். இந்த பிசாசு எப்பவுமே குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தெய்வ ஊழியர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். அவன் தான் குற்றம் சாட்டுகிறவன். இந்த ஆவி இன்றைக்கு கடைசி காலத்தில் ரொம்ப பலமாய் கிரியை செய்கிறாரு. சர்ச்சுக்குள்ளே இருந்தே இப்போ கிரியை செய்கிறது. குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி, அது ஒரு பிசாசனுடைய கிரியை, சாத்தானுடைய கிரியை. தேவ பிள்ளைகளை குற்றம் சாட்டி, தேவ ஊழியர்களை குற்றம் சாட்டி அதில் பணம் சம்பாதிப்பார். அதில் அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நிறைய இந்த மாதிரி குற்றம் சாட்டி பேசினா நிறைய பேர் பார்க்குறாங்க வீடியோ, அதை பார்த்து அவனுக்கு காசு வருது. குற்றம் சாட்டி பணம் சம்பாதிப்பது பிசாசனுடைய தந்திரங்களை ஒன்று. நீ நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா இவனை திட்டு, இவனை குற்றம் சொல்லி, பிரபலமானவங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நிறைய பேர் அதை பார்ப்பாங்க, அவனுக்கு நிறைய காசு கிடைக்கும். பின்னால் இருந்து சாத்தான் அவங்களுக்குள்ள பண ஆசையை தூண்டி அவங்கள குற்றம் சொல்ல வச்சு இதை செய்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா இந்த ஆவி வெளிப்படுத்தின சொல்லப்பட்டிருக்கல, குற்றம் சாட்டுகிற ஆவி, அது சாத்தானுடைய சுபாவம். அது அவன் தான் இதை செய்து கொண்டு. ஆனால் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்க மீது குற்றம் சாட்டாதிருங்கள், குற்றம் சுமத்தாதிருங்கள் அப்படின்றதான் வேத வசனம் சொல்லுகிறாரு. மற்றவர்களை பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. குற்றமாக தீர்மானிக்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். பார்த்தீங்களா, இது மாதிரி மற்றவங்களுக்கு விரோதமாக குற்றம் சொல்லுவது. இயேசுவே அதை குறித்து பேசி இருக்கிறார். நீங்கள் இந்த மாதிரி மற்றவங்களை குற்றம் சொல்லுகிறது ஒரு பாவம், நீ அதை செய்யாத என்பதாக எச்சரிக்கிறார். அப்போ ஆனால் அதை தான் செய்கிறாங்க சிலர். என்னென்னா பிசாசு தந்திரம் என்னென்னா, நீ அவங்கள பற்றி குற்றம் சொல்லி பேசிக்கிட்டே இருந்தேன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்போ உனக்கு நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் கிடைப்பாங்களா, லாபம். அதுக்கு பின்னால் காசு வருது. இந்த நிறைய பேர் பார்க்க காசு வருது. நீங்கள் அவனுக்கு காசு சம்பாதிக்க உதவி செய்கிறீங்கள, அதனால அவன் குற்றம் சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்களேன். அதனால் ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனால் குற்றம் சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான். எதையாவது ஒன்றை வச்சு குற்றம் சொல்லி அதுக்கு பின்னால் இருக்கிறது இந்த பிசாசு தான், சாத்தான். எங்கள் ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில்
மத்த 7 எடுங்க, பைபிளில் மத்த 7 1வது வசனம் பாருங்க. இயேசு மலைப்பிரசங்கத்தில் அருமையான மலைப்பிரசங்கத்தை ஒழுங்காக வாசித்து நம்ம நடந்தாலே நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். மத்த 7 வசனம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க பார்க்கிறது என்ன? மாயக்காரனே அன்று அவங்க மாயக்காரர்கள். ஆண்டு பிசாசு அவங்கள ஏமாற்றி குற்றம் சொல்ல அதை வச்சு பணம் சம்பாதிப்பார். மற்றவங்களை குற்றம் சொல்லி அதனால வீடியோ போட்டு பணம் சம்பாதிப்பார். அந்த பணம் மட்டும் கொடுக்கலன்னு அவங்களாம் ஒருத்தனும் பேச மாட்டான். அதான் உண்மை. அங்கே பணம் கிடைக்கல, வருமானம் கிடைக்கல, உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து மற்றவங்களை குற்றம் சொல்லி பணம் சம்பாதிப்பார். அது யாருடைய காரியம்? பிசாசு அதுக்கு பின்னால் இருக்கிறான். சாத்தான் குற்றம் சொல்லுகிறன்னு பைபிள் சொல்லுதில்லை. அப்போ இன்றைக்கு அது பெருகி இருக்கிறது, கடைசி காலம். அப்போ இந்த மாதிரி ஒரு காலத்தில் தான் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பிசாசை ரொம்ப தீவிரமாக கிரியை செய்து அழிவையும் இந்த மாதிரி ரத்தம் சிந்துதலையும் தீங்கையும் உண்டாக்குகிறான். குற்றம் சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி அவன் தாங்கள் வாழ்ந்திருக்கும்படியான வஞ்சகமான காரியத்தை செய்கிறான். அப்போ அப்படி குற்றம் சொல்லி மற்றவர்களை சோர்ந்து போக பண்ணி ஊழியத்தை முடக்குவது தான் அவனுடைய திட்டம். இந்த மாதிரி குற்றம் சொல்லி ஊழியக்காரங்களை முடைக்கிறணும் அவங்கள. அது பின்னால் இருக்க பிசாசனுடைய ஆவியுடைய திட்டம் அதுதான். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இன்னைக்கு இல்லை, 45 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்த ஆரம்ப காலத்துலேருந்து குற்றம் திட்டு ஏய்ச்சி பேச்செல்லாம் கேட்டு கர்த்தர் பழக்கிட்டதுனால எங்களுக்கு அது பாதிக்காது. நாங்கள் வாழ ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் புதுசாக வர நிறைய பேர் சோர்ந்து போகிறாங்க. இந்த குற்றம் சொல்கிறத சகிக்க முடியாமல் அவங்க டிப்ரெஷன் ஆகிடுறாங்க, பின்வாங்கி கூட போயிடுறாங்க. அதுதான் சாத்தானுக்கு வேணும். அதுக்கு தான் இவங்களெல்லாம் பிசாசை பயன்படுத்துகிறான் பின்னால் இருந்து கொண்டு. ஆனால் ரொம்ப பக்தியாக தான் பேசுவாங்க, வசனம் தான் பேசுவாங்க. சாத்தானுக்கு நல்ல வசனம் தெரியும். இயேசுவோடு பேசும்போது வசனத்தை கொண்டு தானே பேசினான். அப்போ இந்த ஆவிகள் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதுக்கு பின்னால் இருக்கிற சாத்தான் தான் இதற்கெல்லாம் காரணம். இதை அறிந்து கொள்ளணும். அப்போ இவனை நம்ம ஜெயிக்கணும், இந்த பிசாசின் ஆவிகளை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது அது குறித்து நாளைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சாத்தானை அவனுடைய கிரியைகளை எப்படி நம்ம ஜெயிக்கிறது, எப்படி மேற்கொள்ளுவது, இப்படி போன்ற ஒரு கொடிதான காலத்தில் எப்படி இதெல்லாம் மேற்கொண்டு வாழ்வது இயேசு உதவி செய்வார். ஏன்னார் அவர் பிசாசை ஜெயித்துட்டார், அவனுடைய தலையை நசுக்கிட்டார். அது எப்படி நம்ம ஜெயித்து முன்னேறி போவது என்பதை நாளை தினத்தில் நம்ம தியானிக்கலாம். இப்போ ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் சாத்தானுடைய தந்திரங்களை நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சிட்டார்ல, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை பிசாசனுடைய தந்திரங்களையும் அவனுடைய கிரியைகளையும் எங்களுக்கு வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். இதோ பிசாசனுடைய அந்தரங்கத்தில் மறைவாக இருந்து செயல்படுகிற அவனுடைய கிரியைகளையும் அவனுடைய ஏமாற்றுதலையும் அவனுடைய கொலை பாதகத்தையும் ஜனங்களை வஞ்சிப்பதையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பித்த அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வஞ்சகத்தில் அகப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை கேட்கிற ஒருவரும் சாத்தானுடைய வஞ்சகத்தில் அகப்பட்டு கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். அவனுடைய ஏமாற்றுதலில் சிக்கி கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். அவனுடைய வஞ்சனைக்குள்ளே அகப்பட்டு கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். அவனுடைய தந்திரங்களை அறிந்து மேற்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும், வல்லமைப்படுத்தும். ஆவியானவர் பலப்படுத்தும். சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து மேற்கொண்டவர்களாய் முன்னேறி செல்ல கிருபை தாரும். கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். நீங்கள் நல்லா இது குறித்து நல்லா யோசிங்க, தியானிங்க. வசனத்திலிருந்து அப்படியே நீங்கள் பார்த்து ஆழமாக உள்ளத்தில் பதித்து கொள்ளுங்க. இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள், பின்னால் நின்று செயல்படுகிற இந்த சாத்தானுடைய கிரியைகள், அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். மனதில் பதித்து கொள்ளுங்க. நாளை தினத்தில் இந்த சூழ்நிலையில் எப்படி நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை வாழுவது, இவ்வளவு தீங்குக்கு மத்தியில் நாளை தினம் அதை குறித்து நம்ம தியானித்து ஜெபிக்கலாம். சோர்ந்து போகாதங்க. பிசாசு எவ்வளோ பலமாக கிரியை செய்யட்டுமே, அவனை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார்.
45 வருஷமா ஊழிய பாதையில் பார்க்குறான். எத்தனையோ விதத்தில் மோதுகிறான், எத்தனையோ விதத்தில் மோதி பார்த்துட்டான். ஆனால் கர்த்தர் ஜெயங்கொடுத்து பாதுகாத்து தப்புவித்து நடத்தி கொண்டே வருகிறதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கும் அப்படி செய்வார். அதனால் பயப்படாதங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் எப்போ சாத்தானுடைய தந்திரத்தை வெளிப்படுத்துகிறாரோ அவன் வெட்கப்பட்டு போகிறான். நம்மை ஜெயிக்கிறோம். என்றைக்கும் ஜெயம் பெற்றவளாகத்தான் இருப்போம். ஆமேன், ஆமேன்.